ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து எப்படி ஷட்டர் ஸ்டாக் மூலியமாக நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நாங்கள் வீடியோ போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணான்னு தான் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. வாங்க வீடியோ கூட போகலாம். இப்போ ஷட்டர் ஸ்டாக் மூலியமாக நமக்கு ரெண்டு முறையில் மணி ஏர்ன் பண்ணலாம். ஒன்று, நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் கேமரா மூலியமாக நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து அதை ஷட்டர் ஸ்டாக்கில் அப்லோட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். இன்னொன்று முறை உங்களுக்கு இல்லஸ்ட்ரேட்டர், அதாவது இல்லஸ்ட்ரேட்டர் உங்களுக்கு நல்லா முடியும்னா அதில் வெக்டர் ஆர்ட்ஸ் கிரியேட் பண்ணி இதில் மணி ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இப்போ இதில் வந்து நமக்கு பாருங்கள், இப்போ நம்ம ஷட்டர் ஸ்டாக் இதான் நம்ம ஷட்டர் ஸ்டாக் ஆஃபிஷியல் சைட். இப்போ இதில் வந்து பாருங்கள், ஏதாவது ஒரு இப்போ வெப் பேனர்னு வைங்களே, இப்போ பாருங்கள், இந்த பாருங்கள் வெப் பேனர்ஸ். நான் சும்மா வெப் பேனர் தான் அடிச்சு இந்த மாதிரி பாருங்கள். இப்போ இதெல்லாம் என்னடா அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா இல்லை, இதெல்லாம் இல்லை. நீங்கள் ஈஸியான ட்ரிக்ஸ் என்னென்னா, இதில் வந்து நிறையா பேர் டிசைன் எப்படி போடுறாங்கன்னா, நம்மளை இந்த மாதிரி பேனர்ஸ் எல்லாம் இப்போ நார்மலாக ஃப்ரீயாக நமக்கு சில விஷயங்கள் வந்து லைசன்ஸோட டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஃப்ரீ பிக். ஓகே, இதில் போயிட்டு நம்ம நார்மலாக இல்லை ஃப்ரீ டிசைன்ஸ் நிறைய பேர் போட்டுருவோம். இப்போ நான் வந்து இதில் போயிட்டு வெப் பேனர் நினைக்கிறேன். வெப் பேனர் இப்போ பாருங்க, இதில் வந்து சில வெப் பேனர்ஸ் வந்து இப்போ இதெல்லாம் வந்து ப்ரீமியம் இல்லை, ஃப்ரீஸ் இருக்குது பாருங்க. ஃப்ரீ இல்லை பாருங்க, இல்லை ஃப்ரீன்னு சொல்லியிருக்கேன். ஃப்ரீ லைசன்ஸ் தான் இது அடி. இப்போ இதெல்லாம் வந்து ஃப்ரீ லைசன்ஸ் உள்ளது. இப்போ வெப் பேனர் டெம்ப்ளேட், வெப் பேனர் டெம்ப்ளேட். இந்த ஓகே. இப்போ இந்த மாதிரியெல்லாம் இந்த மாதிரி டிசைன் எல்லாம் வந்து நல்லாவே வந்து நம்மளுக்கு வந்து செல் ஆகும். இந்த மாதிரி டிசைன்ஸ் இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துட்டு இதை அப்படியே தூக்கி இதில் அப்லோட் பண்ணுறதுல அது வந்து காப்பிரைட் ஆகி இதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் வந்துன்னா, இதை கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ இது வந்து ஃபோட்டோஷாப்பில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து இந்த டிசைன்ஸை வந்து நம்ம வந்து இதெல்லாம் இந்த பிஎஸ்சி டைப்பில் தான் இருக்குது. இதை வந்து நம்ம இபிஎஸ் டைப்பில் உள்ளதை பார்ப்போம். இதாக இருக்குது இபிஎஸ். இது வந்து இல்லஸ்ட்ரேட்டர் டைப். ஓகே, இபிஎஸ் ஏன்னா இது வந்து இப்போ இதில் ஷட்டர் ஸ்டாக்கில் நம்ம அப்லோட் பண்ணுற நேரம் அது வந்து இல்லஸ்ட்ரேட்டர் டைப்பில் தான் நம்ம அப்லோட் பண்ணணும். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இபிஎஸ் ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ இந்த பாருங்க இருக்குது. இப்போ இந்த மாதிரி டைப்ஸில் உள்ளது தான் வந்து இங்கே பாருங்கள், இந்த இதுகள்லாம் கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக நான் ஃபோட்டோஸை நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு போகிறது. இப்போ இதெல்லாம் எடுத்து டைரெக்டாக நீங்கள் போடுறத விட்டு இந்த மாதிரி அவங்க செஞ்சுருந்தாங்க அந்த ஆர்ட்ஸை வந்து நீங்கள் இப்போ இதை கொஞ்சம் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணதப்ப டவுன்லோட் ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து கம்ப்ளீட் ஃபேஸ்புக் கவர். இந்த ஃபேஸ்புக் கவரை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் இந்த செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இல்லஸ்ட்ரேட்டர் வந்து நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கிறீங்க. ஓகே, இல்லஸ்ட்ரேட்டர்ன்ற சாஃப்ட்வேர் வந்து இப்போ நம்ம வீடியோஸ்லேயே கொஞ்சம் ஃப்ரீ டியூட்டோரியல்ஸ் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். படிச்சுக்கிட்டு கொஞ்சம் சிம்பிளாக வந்து இதாக டிசைனிங்காக நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதை வந்து Ctrl+ அடித்து கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு இந்த பாருங்க இருக்குது. இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்குரூப் பண்ணிவிட்டு இதில் வந்து எனக்கு ஒரு டிசைன் எடுக்கும். இந்த இருக்க ஒரு டிசைன், இதை நான் திரும்ப அன்குரூப் பண்ணுறேன். இந்த துண்டுகளை மட்டும் இந்த வெளியில் எடுக்கிறேன். பாருங்க, இதுதான் ஒரு டிசைன். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம இங்கிட்ட எடுத்துகிட்டு ஒன்று தான் நமக்கு தேவை. இப்போ இது ஒன்று தான் இருக்குது எடுக்க போகிறேன். இதை தான் வந்து நான் மாடிஃபை பண்ண போகிறேன். Ctrl+ அடிச்சுட்டு இப்போ பாருங்க, இதுதான் டிசைன். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஷட்டர் ஸ்டாக் போடுற நேரம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் நமக்கான இது இப்படி தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு டிசைன். இப்போ இந்த மாதிரி டிசைன்ஸில் நிறைய இருக்குது ஷட்டர் ஸ்டாக் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இந்த ஃபாண்ட்டை வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்க பாட்டில் கொடுத்துக்கிறது. ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் வந்து நமக்கு தேவையான மாதிரி இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காருக்கு. நம்ம அங்கே இதை வந்து ரைட் கிளிக் அன்குரூப் பண்ண இல்லைலாம் குரூப் எலிமெண்ட் குரூப் பண்ணியிருக்கு. அன்குரூப் பண்ணிவிட்டு இந்த துண்டு திரும்ப இங்கே அன்குரூப் பண்ணுவோம். எல்லாம் குரூப் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்கும், இப்போ இதை வந்து கொஞ்சம் அங்கிட்ட இங்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான மாதிரி டிசைனை பண்ணிக்கலாம். ஓகே, இதை கொஞ்சம் அழகாக செஞ்சுட்டு இதே மாதிரி தான் கொண்டு போய் நீங்கள் ஷட்டர் ஸ்டாக்கில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை வந்து உங்களோட பிக்சர் இங்கே வைக்கிறது, உங்களோட இமேஜ் ஆட் யுவர் இமேஜ், நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட இதுக்கு ஃபேஸ்புக் போஸ்டர் இருக்குது. ஓகே, அதுகளுக்கு தான் நான் வச்சுருக்கேன். உங்களோட கம்பெனி நேம், உங்களோட இதுகள் எல்லாம். ஓகே, இதுக்கு மேலே அவங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்குவாங்க. இதை இந்த டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி அவங்க வச்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த ஃபேஸ்புக்
கவர் தான் இது. ஓகே, ஃபேஸ்புக்கோட இமேஜ், ஃபோன் நம்பர் எல்லாம். ஓகே, இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன கொஞ்சம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இப்போ கொஞ்சம் அழகாக செய்கிறேன்னா கொஞ்சம் நீங்கள் போயிட்டுங்கன்னா ஒரு ஐடியா ஒன்று எடுக்கலாம். ஃபேஸ்புக் கவர் சாம்பிள் ஃபார் பிஸ்னஸ் இது பிஸ்னஸ் தானே இது, ஃபார் பிஸ்னஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ இந்த மாதிரி நீ இன்னும் கொஞ்சம் இப்போ இந்த டிசைனை மட்டும் வச்சுட்டு இந்த டிசைனை இன்னும் கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் டைம் கொஞ்சம் எடுத்துட்டு இந்த டிசைன்ஸை வந்து கொஞ்சம் இந்த டிசைன் எனக்கு கொஞ்சம் மாடிஃபை பண்ணிவிட்டு இந்த டிசைனை கொஞ்சம் அப்படி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் வேற ஒரு லுக்குக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த துண்டை எடுத்ததுக்கப்புறம் வேற லுக்குக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்களே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா இப்போ இது வந்து அவங்களோட டிசைன்ஸில் இது உங்களோட ஓன் டிசைன். ஓகே, இது இந்த மாதிரி தான் நிறையா பேர் வந்து ஒரு ஃப்ரீயாக டிசைன்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த டிசைன்ஸை கொஞ்சம் எடிட் பண்ணிவிட்டு ஷட்டர்ஸ்டாக்கில் அப்லோட் பண்ணுவாங்க. ஓகே, இதை நீங்கள் உங்களுக்கு இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு இதில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு போர்ட்ஃபோலியோன்னு நீங்கள் உருவாக்கி அதில் உங்களுக்கு ஒரு நல்ல மணி ஒன்று கெயின் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, இது வந்து சிம்பிள் ட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஷட்டர்ஸ்டாக்கில் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் வந்து நான் ஒவ்வொரு டிசைன்ஸ் இதை வந்து மாடிஃபை பண்ண போனேன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சமாக நம்ம மாடிஃபை பண்ணணும். அது ஆனால் அந்த மாடிஃபை பண்ணுற நேரம் இது கொஞ்சம் அழகாக எடுத்துக்கணும். இந்த லுக்கை வந்து கொஞ்சம் அழகாக எடுக்கணும். நான் ஆல்ரெடி நம்ம காப்பி பண்ணிட்டோம். உங்களோட எல்லாமே இல்லை ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம இதை கொஞ்சம் மாற்றங்கள் செய்ய மட்டும்தான் இருக்குது. இப்போ இது இங்கே இருக்கிறத கொண்டாந்து இப்படி போட்டு பார்க்கணும் சரியாக இருக்குதா இல்லையான்னு. இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இதையும் இப்படி இருந்துச்சுன்னா அந்த கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ இதையும் எடுத்துட்டேன். இது இந்த துணி இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இதில் ஒவ்வொரு பார்ட்ஸாக நீங்கள் கலட்டலாம். இப்போ எனக்கு இது மட்டும் எது தேவையில்லை, அது இப்படி மாறி வச்சா இப்படி வைக்கலாம். அப்போ கொஞ்சம் நம்மளுக்கான இப்போ இதே எனக்கு தேவையில்லை, இதையும் வந்து நான் வந்து கலட்டிடுறேன், இப்படி வச்சுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாகிடுச்சு லுக். கொஞ்சம் லுக் வந்து வித்தியாசமாகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் லுக்குகளை மாற்றலாம். இப்போ இது அந்த ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் அப்படி ஷிஃப்ட் கீயை பிடிச்சிட்டு இழுத்துட்டு இதை கொண்டு போய் வேறு எங்கேயும் வைக்கிறேன்னா அப்படி மேலே வைக்கலாம். இந்த டெக்ஸ்டோட நான் இது பண்ணல, இதை பிடிச்சிட்டு டெக்ஸ்டோட நம்ம எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் மேலே வைக்கிறேன்னா இதை கொண்டு போய் பிடிச்சிட்டு மேலே வைக்கிறேன். அப்போ கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ இதெல்லாம் வந்து இந்த துண்டெல்லாம் நான் வந்து டிலீட் பண்ணுறேன். இதை கொண்டு வந்து இங்கே நான் வைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்மளான வேலைகளை வந்து ஈஸியாக செஞ்சுக்கொள்ள முடியும். நம்ம தான் இதில் கொஞ்சம் முயற்சி எடுத்தோம்னா இதில் நம்மளுக்கு மணி ஏர்ன் பண்ணுறது வந்து பெரிய ஒரு விஷயம் இல்லைங்க. நம்ம நல்லா ஒரு கெயின் ஒன் பண்ணலாம் இதில். இப்போ அதனால் இதை வந்து இந்த பார்த்தீங்கன்னா இப்போ நான் மாற்றிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் இந்த பாருங்கள் அழகாக பண்ண மாதிரி செட் ஆயிடுச்சு. ஓகே, இதில் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு இப்போ இந்த டிசைன்ஸை நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதை கொண்டு போய் நீங்கள் ஷட்டர்ஸ்டாக்கில் நீங்கள் அப்லோட் பண்ண தான் இருக்குது. இது ஷட்டர்ஸ்டாக்கில் எப்படி அப்லோட் பண்ணுறதுக்கான வீடியோஸும் நம்ம வீடியோஸில் போய்ட்டு பாருங்கள். நிறையா டியூட்டோரியல்ஸ் அதில் போட்டிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம வந்து செய்தது. இப்போ இப்படி தான் நிறைய பேர் வந்து செய்வாங்க. செஞ்சுட்டு நம்ம ஷட்டர்ஸ்டாக்ஸில் போட்டு இதில் மணி ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.